வணக்கம். நாங்கள் இன்றைய யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மலிவான விலைக்கு விற்பனைக்கு ஆனிக்கு. இந்த ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலை, எவ்வளோ லீசிங் போடலாம், எங்கே விற்பனைக்கு ஆகிருக்கின்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இந்த QG 4660 பார்ப்போம். இது 2006ஆம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ தான். இந்த ஆட்டோ வந்து ஃபுல்லாக கைவாத்து, அதாவது ரீகண்டனம் செய்யப்பட்டு ஃபுல்லாக எல்லாம் டயர் எல்லாம் புது டயர்கள் போட்டு பெயிண்ட் பழங்களை நீங்கள் பாருங்கள். எல்லாம் சீட் பழங்கள் கூட் சீலை எல்லாம் அடித்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. நீங்கள் எடுத்து எதுவுமே செய்ய தேவையில்லை. பாருங்கள் ஆட்டோவை. அதாவது உங்களுக்கு தெரியும் 2006 வந்த ஆட்டோக்கள் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ தான். 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ செலவு குறைஞ்ச ஆட்டோ, கூட எல்லாரும் இப்போவும் விரும்புகிற ஆட்டோ. இதில் வந்து நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான், எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. இங்கே ஒரு 25 ஆட்டோக்கிட்ட இருக்குது. நான் எல்லாத்தின் விலையிலையும் சொல்கிறேன். இந்த QGக்கு என்ன விலையாண்ணா? 920 பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். 920 வந்து இதுக்கு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. இதுக்கு வந்து லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? 550 லீசிங் எடுக்கலாம். லீசிங் வசதி நீங்களே செய்து கொடுப்பீங்களா? லீசிங் வசதிகள் இவரை செய்து தருவார். 550 லீசிங் எடுக்கலாம். அடுத்தது செட் ஒன்று இருக்குது, 2602 பாருங்க ஆட்டோவை. ஆட்டோக்கள் 2005ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு ஆட்டோக்களுக்கு வந்து இந்த ஒரு விலையும் செய்ய தேவையில்லை. நிற்கிற ஆட்டோக்கள் பாருங்கள், எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது. டயர் வளங்கள் இதுக்கு வந்து அரை கண்டிஷன் டயர் தான் இருக்குது. பாருங்கள், டயர் வளங்கள் அரை கண்டிஷன் இருக்குது. அதை விட பெயின் வளங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. அதை விட சீட் உள்பக்கங்களை பாருங்கள். இதுகளுக்கு கிலோமீட்டர் நான் காட்ட மாட்டேன், ஏனென்றால் இதெல்லாம் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள். இதில் வந்து அந்த கனகாலமான ஆட்டோக்கள். இது என்ன விலையான செட்? 780 இந்த செட்டுக்கு. இதுக்கு வந்து லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 4 லட்சம், 5 லட்சத்துக்கு கிட்ட லீசிங் எடுக்கலாம். 780 உங்களை நான் ஆட்டோ நிற்கிறபடியாக எல்லாத்தின் விலைகளையும் எவ்வளோன்றதை நான் லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்ன்றதை நான் காட்டுறேன். அடுத்தது செட் உண்டு 7404 பாருங்க. 2003ஆம் ஆண்டு. இது வந்து 2003ஆம் ஆண்டு. எல்லாம் நீட்டாக செய்திருக்கு பாருங்கள். எல்லாம் இப்போ செய்திருக்கு. நம்ம எல்லாம் பெயின் பழங்கள்லேருந்து ஒரு புது ஆட்டோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து 2 ஸ்ட்ரோக். 750 இந்த செட்டுக்கு விலை. சொல்கிற விலை வந்து நீங்கள் லீசிங் வசதியில் உங்களுக்கு நான் எல்லாத்தின் ஆட்டோன்ற லீசிங் வசதியும் சொல்லல. கிட்டத்தட்ட 5 லட்சம் எடுக்கலாமா? 450 5 மட்டும் எடுக்கலாம். ஆட்டோக்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நீட்டான முறையில் இருக்குது. ஆட்டோக்களும் பஞ்சம் இல்லை, கூடுதலான ஆட்டோ இருக்குது பாருங்கள். அதை விட வழியாக இன்றைக்கி நீளம் பச்சையால் எல்லாத்தின் விலையையும் பார்ப்போம். அடுத்த ஒரு செட் உண்டு 3079. இது எத்தனையாம் அண்ணே? நம்பர் 2002ஆம் ஆண்டு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ தான். நாங்கள் இப்போ பார்க்குற ஆட்டோவில் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள். 690. இதுன்ற விலை வந்து 690. நான் இவற்றை நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன், எடுத்து நீங்கள் கதைச்சு ஆட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. இவன் வந்து கூடுதலாக ஆட்டோ வியாபாரம் தான் கூட செய்யணும். டயர்களை பாருங்கள், எல்லாம் புது டயர் தான் இருக்குது. டயர்கள் எல்லாம் புதுசு தான் இருக்குது. ஆட்டோ பாருங்கள், நீங்கள் ஆட்டோவை பார்த்துட்டு அழகாக பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. ஒரு வேலையும் இல்லை. இது வந்து கனகாலமான ஆட்டோ, ஆனால் நீட்டான முறையில் செய்து வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, ஆட்டோக்கள் 2 ஸ்டோர் ஆட்டோக்கள் வந்து செய்கிறது இலவானது, சில குறைஞ்சது தான். நீட்டான முறையில் செய்து அமைச்சிக்கணும். நிற்கிற ஆட்டோ எல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட ஆட்டோ தான். இப்போ உங்களுக்கு தெரியும், புது ஆட்டோக்கள் 20-21 லட்சம் போகுது. அதை விட அது வந்து ஃபெயிலியர் மாடல் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. இந்த ஆட்டோ இன்றைக்கும் பெறுமதியாக தான் இருக்குது. இது ஒரு நம்பர் 2 ஸ்ட்ரோக் தான். இது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அல்லது அந்த பான் அல்லது சுண்டல்கள், வடையல், கடலையல் விற்கிறதுக்கு ஏற்ற ஆட்டோ. டயர் எல்லாம் புது டயர் போடினா இவன் வந்து முன்னுக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும். நம்பர் பிளேட் எல்லாம் கலட்டி முன்னுக்கு சின்ன வேலை செய்யணும். HK 95-4. இது இப்படியே நீங்கள் எடுக்கலாம். இது வந்து குறைஞ்ச விலை தான்.
இந்த ஏஜ் நம்பருக்கு இவ சொல்கிற விலை 7,20,000 ரூபாய். இதுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு 4,50,000 லீசிங் எடுக்கலாம். பாருங்கள் எல்லாம் நீட்டான 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் இப்படி இருக்குன்ற நான் இன்ஜினை காட்டல. பாருங்கள் இன்ஜினெல்லாம் கேபிள்கள் பயரிங்கள் எல்லாம் புதுசு போட்டு தான் இருக்குது. இதுகள் வந்து நல்லா பெட்ரோல் பாவிக்கும். எல்லாத்தின இன்ஜினை மட்டும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அடுத்த ஜேபி நம்பர் உண்டு பாருங்கள். அடுத்த YXும் இருக்குது. ரெண்டும் வெளியே நிற்கிறபடியாக நான் ரெண்டுன்ற விலையையும் சொல்கிறேன். ரெண்டும் ஒரு வேலையும் இல்லை. பை நம்பர் டயர் எல்லாம் புது டயர்கள்லாம் போட்டிருக்கு. இந்த ஜேபிக்கு 9,00,000 ரூபா சொல்லினா 2 ஸ்ட்ரோக் புது ஆட்டோ மாதிரியே எல்லாம் புதுசாகவே இருக்குது. டயர் வழங்க வயரிங் செட்டுகள் கேபிள்கள் பெயிண்ட்டுகள் எல்லாம் அடித்து நீட்டான க்ளீனான முறையில் இருக்குது. இது கொஞ்சம் கூட ஆட்டோ இடைஞ்சல்களுக்கு நிற்கிறபடியாக நான் ஏபி 7363 ஏ நம்பர் 2005 ரிஜிஸ்டர் பண்ணினது 2 ஸ்ட்ரோக். அதை விட ஒரு YX இருக்குது. இது ஒரிஜினலாக வந்தபடியே இருக்குது. ஒரு வேலையும் செய்யலை, வந்தபடியே அப்படியே இருக்குது. டயர்கள் கூடுதல் மாற்றி இருக்குது. குட்சீலியால் டயர்கள். இந்த Y நம்பருக்கு 12,80,000 ரூபா. எல்லாம் புதுசாகவே இருக்குது. எல்லாம் செய்து வச்சுக்கலாம். இது 2 ஸ்ட்ரோக் தானே Y நம்பர். 4 ஸ்ட்ரோக் Y நம்பர் வந்து இது 2 ஸ்ட்ரோக்கும் வந்தது. இது வந்து 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ. அடுத்தது AVK QC QI என கூட ஆட்டோக்கள் இருக்குது. QI 0099 பாருங்கள். எல்லாம் புதுசாக செய்து வச்சுக்கிறேன். டயர்கள் எல்லாம் புதுசு. குட்சீலியல் டயர்கள் பெயிண்ட் பழங்கள் எல்லாம் புதுசாக செய்திருக்கு. அடுத்த இந்த QCயும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் இந்த QIன்ற விலையை கேட்போம். பாருங்கள் நீட்டான முறையில் இருக்குது. QI வந்து 9,80,000 ரூபா. 9,80,000 ரூபா. இதெல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விதியெல்லாம் பாருங்கள். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்கள் வயரிங் செட்டுகள் கேபிள்கள் எல்லாம் புதுசு போட்டிருக்கு. உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை. அடுத்த QC ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லாம் குட்சீலியல் எல்லாம் புதுசாக, அதாவது கம்பெனி பெயிண்டுகளோடு இருக்குது. 10,50,000 10,50,000 ரூபா. இந்த QC எல்லாம் புதுசாகவே இருக்குது. டயர் வளங்கள் பெயிண்டுகள் பாருங்கள். 2 ஸ்ட்ரோக் QC 5892. இந்த QC எத்தனையாம் ஆண்டு பதிவண்ண? 2005 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஒரு வேலையும் இல்லை. நீட்டான முறையில் இருக்குது பாருங்கள். எல்லாம் செய்து வச்சுக்கணும். எல்லாம் புது பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. விலை தான். இன்னும் இங்கே கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆட்டோக்கள், தேவையான நம்பர், என்ன நம்பர் ஆட்டோக்கள் வேணுமோ இந்த ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். எடுத்து தெளிவான விவரங்களை கதைச்சு கொள்ளுங்கள். நன்றி. வீடியோ பார்த்தேன்.